ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு ஹைமா வெல்கம் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து பேர்ட் ஃபீடர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்காக தம்பியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் இருந்த கிராஸ்லேருந்து பறிச்சுட்டு வந்துட்டோங்க. இந்த கிராஸை வச்சு ஒரு கூடு மாதிரி பண்ணலான்னு நினச்சோம், பட் அது சரி வரல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே ஒரு குருவி கூடு வைக்கலான்னு ஒரு பிளானு. அது எப்படி பண்ணுறேன்னு தெரியல. சத்தியமாக நானே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே ஃபஸ்ட்டு தெரிலங்க. ஆனால் ஃபைனலாக நல்லா தான் வந்துச்சு. இப்போ இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த கூடு மாதிரி எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். குருவி மாதிரி பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற அந்த நார் எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த க்ரீன் கலர் வளைய மாதிரி கிராஸில் பண்ணி வச்சுருக்கேன்ல, எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணேங்க. அந்த தட்டும் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி தட்டு தான். அது கடையில் கேட்டாவே கொடுக்குது, சீக்கிரமாக மக்கிருங்கிறது. அடுத்தது அந்த வளைய மாதிரி வச்சு அதுக்குள்ளே தான் இந்த கூடு வைக்க போகிறேன். அதுக்கு மேலே அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அது வந்து நிறையா கடையில் இப்போ ஃபேன்சியாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் எண்ணெய் வாங்கின கடையில் எனக்கு அது கொடுத்துருந்தாங்க. அதை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வளையத்துக்குள்ளே இந்த கூட்டை வச்சாச்சுங்க. ஏன்னா பறவை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டேன். மேலே வந்து தொங்க விடுறதுக்காக அந்த கிராஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு செடி மாதிரி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க சைடில். இப்போ இதை வந்து நல்லா நிற்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த சைடில் வந்து பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஓட்டை போட்டுக்கிட்டேன். அந்த 3 ஓட்டையில் வந்து கயிறு விட்டு தொங்க விடலாம், தொங்க விட்டால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியாவில் நானே பண்ணேங்க. ஏதோ என்னுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் நல்லா கிடச்சிச்சு. இப்போ இதையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த கூடு மாதிரி வெளியே வரதெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளேட்டை வந்து தம்பிகிட்ட கொடுத்து தம்பியும் வந்து நல்லா கலர் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா அந்த சிசர்லாம் கட் பண்ணி தெரியாது அவனுக்கு. ஸோ அதனால் அந்த வேலையை நான் எடுத்துகிட்டு மீதி வேலையெல்லாம் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து தம்பி வந்து கலர் பண்ணி இதில் வந்து சரி பண்ணி வைக்கணுங்க. அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் இருக்க எல்லா எக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து அதை வந்து கயிறு வச்சு அதையும் மாட்டி பண்ணலான்னு ஒரு பிளானு. இப்போ வந்து கடைசியாக கயிறு மாட்டி பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. அப்பாடி நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டுருங்க எனக்கே தெரில. கூகுளில் பார்த்தா நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. எதுவுமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இழுக்கலை. எல்லாமே பிளாஸ்டிக் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என் மூளையை கசக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணேன். இப்போ வந்து எல்லாம் நாட்டெலாம் போட்டு சைட்லலாம் பண்ணிட்டேன். இது வந்து வெளியே வரக்கூடாது நைலான் கயிறு அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக வந்து நான் வந்து கொஞ்சம் மெழுகுவர்த்தியும் இது பண்ணி அந்த இதில் நாட்டில் ஒட்ட வச்சுட்டேங்க. அது இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க, இல்லை ஃபன்னாக குழந்தைங்க ஏதாவது செஞ்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக பண்ணலாம். இது சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ இது வந்து பேர்ட் ஃபீடர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா சூப்பராக இருக்காங்க. இதை வந்து பால்கனியில் தொங்க விட போகிறேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக. அதை வந்து ஒரு மண்டே வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கூடு மாதிரி அப்படியே கையில் எடுக்க வந்துருச்சா. இப்போ இதை தம்பிகிட்ட கொடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேங்க. அவனே தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுவான். இன்னும் வந்து சிசர் பிடிச்சி கட் பண்ண முடியாதுங்கிறனால தான் இப்போ நான் இதை பண்ணேன். இல்லை அவனே அதை பண்ணியிருப்பான். கிராஸ் கட் பண்ணுவாலும் அவன் தான் கிராஸ் கட் பண்ணுறதுக்கு பெரிய சிசர் கொடுத்தேன். அவன் கிராஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்தான் பக்கத்தில் இருக்கிற காட்டில். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக பிளாக்கு பின்னாடி சைடு முன்னாடி சைடு எல்லாம் கலர் பண்ணிட்டான். இப்போ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ், அதாவது தானியங்கள் போடணும். அதனுடைய விதைகள் வந்து வெஜிடபிள்ஸ் விதைகள் தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். உள்ள வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் மில்லட்டை வந்து எடுத்திருக்கேன். அண்ணா பண்ண அவனுக்கு ஆர்வம் தாங்க முடியலங்க. அவன் பாருங்கள் எப்படி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கான்னு. கடைசியில் இப்படி தான் வந்துச்சு. கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பராக முடிச்சாச்சு. உள்ளே வந்து பூசணி விதையில எல்லாமே போட்டிருக்கேங்க. இப்போ இதை வந்து பால்கனியில் வந்து வச்சு அழகாக இப்படி பண்ணி விட்டால் காற்றுல இப்படி ஆடும். ஆக்சுவலி நாங்கள் பால்கனியில் வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்கும்போது எல்லா விதைகளும் கீழே சிந்தி இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன குருவிகள் ஏதோ எடுத்துருக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.